தூரத்துல ரெண்டு பார்க்க இதுக்குள்ள கோயில் இருக்கிற மாதிரி தெரியல. பொம்பளை பிள்ளை இருக்கணும், அதோட கட்டணம் என்ன இருக்கணும். 9, 10, 11, 12. இந்த கோவிலினுடைய கட்டட அமைப்பு பழமையான தோற்றத்திலேயே இருக்குது. ஒரு 3 நாள் முடிக்கிட்டு ஐயோப்பா அப்படி இருந்ததா? பனை மரங்கள் நிறைய நிற்குது, பார்க்க ஆசையா இருக்கு. இப்படியான கோவில்கள் வந்து ஒரு பக்தி மயத்தை கொடுக்கும். அங்கே போய் பார்த்தால் எந்த பொடியை பார்க்குறோம். யாழ்ப்பாணத்தில் இப்படி ஒரு இடம் இருக்கான்னு நீங்க யோசிக்கிற மாதிரி இருக்குது. ஒரு சின்ன காடே சொல்லலாம், நிறைய மரங்கள் நிற்குது. இல்லை சின்ன அதை பிரிச்சு ஒட்டிய இடம். 4 மரத்துக்குள்ள சூலம் வைக்கப்பட்டிருக்குது. பொங்க வைக்கல, அவங்க இழுத்தோட மணலுக்கான போட்டு. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தர்சனாமூர்த்தி பவனீசன். இப்போ நான் எங்கே நிற்கிறேன்டா, ஈழத்தில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இருக்கிற சிறுப்பிட்டி என்ற என்னுடைய ஊரில் எங்களுடைய வீட்டை இருந்து இப்போ நான் உங்களை 17 கிலோமீட்டர் பயணம் செய்து ஒரு கோயிலுக்கு கூட்டிக் கொண்டு போகிறேன். அந்த கோயில் எப்படி இருக்குன்றதை நீங்கள் பார்க்கலாம். இதுக்கு முன்னமும் நான் ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்பு காணொலியாக பதிவு செய்திருக்கிறேன். ஆனால் இந்த காணொலியில் இந்த மாரி காலத்தில் அந்த பகுதி எப்படி இருக்குன்றதை பார்க்க போறீங்க. அதை விட 3 ஆண்டுகளுக்கு பிறகு நான் அதில் பார்த்த மாற்றங்கள் என்னன்றதையும் இந்த காணொலியில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். முழுமையாக பார்த்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுவரை பவனீசன் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்திலே இருக்கிற மணிபத்தன் பெல் ஐக்கானை அழுத்தி இணைந்திருங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு காணொலியும் உங்களை வந்து சேரும். இன்ப அதிர்ச்சி சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொண்டு உங்களுடைய நண்பர்கள் உறவுகள் எல்லாருக்கும் கொடுக்கறதுக்காக நாங்கள் ஒரு சேவையை தொடங்கி இருக்கிறோம், செங்கதிர் என்ற பெயரில். எனவே நீங்கள் உங்களுடைய உறவுகளுக்கு இன்ப அதிர்ச்சி கொடுக்கணுமெண்டா எங்களோட தொடர்பு கொள்ளுங்கோ. திரையில தொடர்பு இருக்கும். இப்போ நாங்கள் இந்த இடத்துல இருந்து எங்களுடைய பயணத்தை தொடங்க போகிறோம். ஊர்காணொலியாக தான் நாங்கள் பதிவு செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இப்போ வந்து மாரி காலம்ன்றதால ஊர்காணொலியாக பதிவு செய்கிறதுல பாரிய அளவான ஒரு பின்னடைவு இருக்குது. காரணம் என்னென்னா, நாங்கள் பதிவு செய்து கொண்டிருக்கும் போது திடீரென்று மழை வந்தால் அந்த காணொலி முழுமை பெறாது. அதனால் நாங்கள் இப்போ மழை முடியும் மட்டும் நாங்கள் வித்தியாசமான இடங்களுக்கு போக போகிறோம். எங்களுடைய அனுபவங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறோம். இந்த காணொலியை பார்க்குற நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துக்கு போங்கோ, இந்த இடத்துல இப்படி ஒரு இடம் இருக்கு, அதை போய் காட்டுங்கோ, இதை போய் காட்டுங்கோ, அந்த மாவட்டத்தில் அங்கே போங்கோ, இந்த மாவட்டத்தில் இங்கே போங்கோன்னு சொன்னால் நாங்கள் முடிந்த அளவு அதை பதிவு செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம். இப்போ இந்த இடத்துல இருந்து எங்களுடைய பயணத்தை தொடங்க போகிறோம். நேரம் 2:40. சூரியனை பாருங்க, சூரியன் பக்கத்தில் நானும் சூரியன் மாதிரி தான் இருக்கிறேன், வெளிச்சம். எங்களுடைய பயணத்தை தொடங்குகிறோம். நிறைய பேர் மழை காலத்தில் யாழ்ப்பாணத்தினுடைய வீதிகள் பகுதிகள் எப்படி இருக்குன்னு பார்க்கணும்னு யோசிப்பீங்கள். அப்படியானவர்களுக்கு இந்த காணொளி பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னு சொல்லுங்க பார்ப்போம். நாங்கள் போகும்போது இந்த வீதிகளையும் காட்சிகளையும் காட்டிக்கொண்டு தான் போக போகிறோம். ராசபாதைக்கு வந்துட்டோம். அந்த கோவில் எது தம்பி சொல்லி போட்டு போங்கன்னு நீங்கள் கேட்கலாம். முன்னோட்டத்தில் பார்க்கும்போதே உங்களுக்கு விளங்கி இருக்கும், நவாலி கலையோடை கண்ணகியம்மன் கோவில். மழை காலத்தில் மப்பும் மந்தாரமுமாக இருந்து மழை பொழிந்து ஐயோ என்னடா இது வெளியில் போக முடியல, ஒரே மழையாக்கிற கண்டு நினைக்கும் போது மறைந்திருந்த சூரியன் மெல்லமாக வெளியில் வந்து வெளிச்சம் தரும்போது வார அந்த இன்பம் வார்த்தைகளால் சொல்லி வர்ணிக்க முடியாத இன்பம். உண்மையாகவே நல்லா தான் இருக்குது. என்ன சொல்லுவாங்க, சூரியன் இவ்வளோ வெளிச்சமாக இருந்தாலும் கூட எங்களுக்கு அந்த வெக்க தெரியலை. ஏன்னா இப்போ கொஞ்சம் முன்னமாக தான் மழை பெய்தது. ராசபாதை எப்படி இருக்குன்னு பாருங்க, கோப்பாய் சந்தி வரைக்கும் பாருங்க. வீதி மினுங்குதாப்பா. ராசபாதை இயற்கை அழகு மிகுந்த ஒரு வீதி. ஏனென்றா பச்சை பசேலண்டு இருக்கும். 2 பக்கமுமே வாழை தோட்டங்கள், வெவ்வேறு பயிர்கள் அதிகமாகவே இருக்கும். இதில் வேலை பக்கம் தோட்டம் பாருங்கோ, வாழை தோட்டம் அழிச்சாச்சு போல. நிறைய வாழைகள் முறிஞ்சிருக்கு பாருங்க. சரி, சரி, நாங்கள் இப்போ கோப்பாய் சந்திக்கு வந்துட்டோம்.
இதால் வலை பக்கம் திரும்ப போகிறோம். இதில் இருந்து இன்னும் 11 கிலோமீட்டர் பயணம் செய்தால் தான் அந்த கோவிலடிக்கு போகலாம். இந்த சந்தி மிக அவதானமாக பார்த்து பயணம் செய்ய வேண்டிய சந்தி. சரியா? இது மானிப்பாய் கைதடி பிரதான வீதி. நேர போனால் உரும்பிராய் சந்தி தாண்டி மருதனர் மடம் சந்தி தாண்டி மானிப்பாய் போகலாம். இந்த வீதியையும் மழை காலத்தில் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டு வாங்க. உரும்பிராய் உங்களை அன்போடு வரவேற்கிறது. உரும்பிராய் சந்தையில் இருந்து 6 கிலோமீட்டர் தூரத்தில் மானிப்பாய் இருக்குது. ஆனால் நாங்கள் போக வேண்டிய இடத்துக்கு இன்னும் 9.7 கிலோமீட்டர் பயணம் செய்வோம். நேர போவோம். இதுதான் உரும்பிராய் சந்தி. இந்த உரும்பிராய் எல்லாம் ஒரு காணொலியாக பதிவு செய்திருக்கிறேன். 4 காணொலிகள் பதிவு செய்தேன். நான் பவனீசன் உரும்பிராய் என்று தேடி பாருங்க. சரி, இப்படியே மருதனார் மடம் சந்தி நோக்கி போவோம். வாகன நெரிசலை பார்த்தீங்களா? மருதனார் மடம் சந்திக்கு வந்தாச்சு. இந்த சந்தியும் கவனமாக நின்று பார்த்து போக வேண்டிய ஒரு சந்தி தான். போகலாம். இதில் இருந்து 6.9 கிலோமீட்டர் பயணம் செய்தால் கடையோடை கண்ணகியம்மன் கோவிலடிக்கு போகலாம். கண்ணுக்குள்ள புழுதி அடித்து கொண்டிருக்குது. அதால் கொஞ்சம் மெதுவாக போவோம். நாங்கள் இப்போ உடுவிலுக்குள்ளே வந்துட்டோம். இதில் வலப்பக்கம் பாருங்க, உடுவில் பெண்கள் கல்லூரி. சரியா? இந்த பள்ளிக்கூடத்தினுடைய இந்த சூழல் எனக்கு உண்மையாக பிடிக்கும். அந்த அளவுக்கு நல்ல சோலை அமைப்போடு இருக்குது. சரி, நாங்கள் இப்போ இதில் இருந்து மானிப்பாய் சந்திக்கு போவோம். மானிப்பாய் சந்திக்கு அங்கே போய் தான் போகணுமா தெரியல. சரி போவோம். சரி, நாங்கள் இப்போ மானிப்பாய்க்குள்ளே வந்துட்டோம். மானிப்பாய் 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 என்றவுடனே உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? அதை சொல்லுங்க, நான் மறைஞ்சு விடுவோம். சரி, இதால் இடப்பக்கம் திரும்பி போனால் தான் நாங்கள் மானிப்பாய் நகர பகுதிக்கு போகலாம். நாங்கள் அங்கே போக தேவையில்லை. இதால் போய் குறுக்கு வீதி ஊடாக பயணம் செய்து தான் இந்த கோவிலடிக்கு போக போகிறேன். இந்த சந்தியால் இப்போ இடப்பக்கம் போவோம். உள்வீதிகளூடாக போகும்போது தான் மழை காலத்தினுடைய வடிவை பார்க்க முடியும். இதில் இடப்பக்கம் பாருங்க, இந்த காணிக்குள்ள தேக்க மரம் வச்சிருக்குது. சரி, இந்த சுடுகாட்டை தாண்டி நாங்கள் இப்படியே பயணம் செய்வோம். 2 பக்கமுமே, ஒரு பக்கம் சைவ மக்களுக்குரியது, இன்னொரு பக்கம் கிறிஸ்தவ மக்களுக்குரியது. இதால் தான் போவோம். இதால் தான்
அதுல இருக்கிற வீட்டை பார்த்தீங்களா? முன்னுக்கு வயல், இந்த இடத்துல வீடு பார்க்க நல்லா இருக்கு. ஆனால் வயல் அறுவடை செய்ததுக்கு பிறகு வேறு வேறு பயிர்கள் செய்வார்கள் போல இருக்கு இந்த இடத்துல. சரி, இப்படியே இந்த வீதியால் பயணம் செய்வோம். இதில் வேலை பக்கம் வயல்வெளி. வயல்வெளி நல்லா தான் இருக்குது. உண்மையாக நல்லா இருக்கு இந்த இடம். சரி, அடுத்தது இதில் வர சந்தியால் இடப்பக்கம் திரும்ப போகிறோம். நாங்கள் இப்போ நவாலியில் நிற்கிறோம். எங்கே எங்கே இன்னும் 1.2 கிலோமீட்டர் பயணம் செய்யணும். இந்த சந்தியால வேலை பக்கம் திரும்பி பயணம் செய்யணும். போய் அந்த கோவில் இருக்கிற இடத்த உங்களுக்கு காட்டுறேன். அந்த கோவிலை அண்மித்து நிறைய வயல்வெளிகள் இருக்குது. இந்த மழைக்காலத்தில் அந்த பகுதி நல்லா இருக்கும். அதனால தான் நாங்கள் அந்த இடத்த காட்ட வந்து நாங்கள் அதே மாதிரி இடப்பக்கம் பாருங்க, இங்கே அவ்வளோ பனை மரங்கள் உண்டு. உண்மையிலேயே இந்த காட்சியை பார்க்க அவ்வளோ வடிவாக இருக்குது, நல்லா இருக்குது. அதே மாதிரி இடப்பக்கம் வயல்வெளி. சரி, நாங்கள் இப்போ இந்த வீதியால் இப்படி பயணம் செய்வோம். இதில் இருந்து இன்னும் 400 மீட்டர் பயணம் செய்தால் அந்த கோவிலடிக்கு போகலாம். ஐயோ, சரிதானே நான் வர்றது? இல்லைடாப்பா, நான் மாறி வந்துட்டேன்டா. சரி, இந்த வீதிக்குள்ளால தான் போவோம். இதில் பாருங்கோ, களையோடை கண்ணகி அம்மன் கோவில் வீதி என்று எழுதியிருக்கு. சரியா, இதுக்குள்ளால தான் போவோம். இதால தான் போவோம். அடா, அந்த வீதியில் விரைக்கே தெரிஞ்சது தான் ஏடா, களையோடை கண்ணகி அம்மன் கோவில். அந்த வீதியால் தான் வந்தேன். அதை இதை பார்க்கல, நான் கவனிக்கல. வரும்போது பனை மரங்கள் நிறைய நிற்குது, பார்க்க ஆசையாக இருக்குது, வடியாக இருக்குது உண்மையாக. சரி, இதில் பாருங்கோ, களையோடை கண்ணகை அம்மன் தேவஸ்தானம் ஒன்று எழுதியிருக்கு. இதுலேயும் ஒரு கோவில் இருக்குது, இதையும் பார்த்துக்கொண்டு போவோம். அவசரப்பட்டது கோவில். இப்போ இதில் பாருங்கோ, களையோடை அம்பதி நாகலிங்கேஸ்வரர் தேவஸ்தானம் ஒன்று எழுதியிருக்கு. சரியா, ஒவ்வொரு கோவில் சூழலையும் உங்களுக்கு காட்டி போட்டு அடுத்ததாக குன்றில் இருக்கிற கோவிலை உங்களுக்கு காட்டுறோம்.
அம்மா கலையோட அம்மன் கண்ணகி அம்மன் கோவில் இதா அங்கே இருக்கிறது அது என்ன கோயில்? அங்கே தான் முதலாவது இருந்ததா? சரி சரி, இது என்ன கோவில் இது? சரி, இதில் இருக்கிறது முருகன் கோவிலா? சரியா. இந்த பகுதியில் நிறைய கோவில்கள் இருக்குது, அதுக்குள்ள ஒரு கோவில் இருக்குது, அதையும் போய் பார்த்து கொண்டு வருவோமா? அதில் ஒரு சின்ன கோவில் ஒன்று இருக்குது, அது என்ன கோவில்னு தெரியல. இந்த முருகன் கோவிலை பாருங்க, பழமையான கட்டட அமைப்போடையே இருக்குது, அதில் இருக்கு பாருங்க. பார்த்தீங்களா? இதில் இருக்கிற கோவில் என்ன கோவில்னு தெரியல. இதில் இடப்பக்கம் பாருங்க, இது ஒரு பெரிய ஆலமரம், அதாவது விழுதுகள் வந்து பெரிய ஆலமரமாக தெரியுது. இந்த ஆலமரத்துக்கு கீழே சூலம் வைக்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி வலப்பக்கம் பாருங்க, இந்த கோவிலினுடைய கட்டட அமைப்பு பெரிய பழமையான தோற்றத்திலேயே இருக்குது, பார்க்க ஆசையாக இருக்குது. எனக்கு இப்படியான சூழல் பிடிக்கும். உங்களுக்கு எப்படி என்று சொல்லுங்க. இப்போ நாங்கள் கோவிலினுடைய முன் பகுதியை பார்ப்போம். சரியா, தான் கலையோடை கண்ணகை அம்மன் கோவில். இந்த இடத்துல இருக்கிற கோவில் இது. இதே மாதிரி ஒரு குன்றுலையும் இருக்குது. அந்த கோவிலை தான் பிரதானமாக காட்டுறதுக்காக வந்த நான். அந்த குன்றில் இருக்கிற கோவில், அந்த கோவில் சூழல் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது ஏற்கனவே நான் வாசித்த அந்த கோவில், முதலாவதாக காட்டின கோவிலினுடைய பின்பகுதி. சரியா, இதில் வலப்பக்கம் பாருங்க, ஒரு காடு மாதிரியான தோற்றம். ஏன் மாதிரி என்று சொல்கிறோன்னா, ஒரு சின்ன காடாண்டே சொல்லலாம், நிறைய மரங்கள் நிற்குது தான். இந்த பகுதியை பாருங்க, இந்த கோவிலை சுற்றி காடாக தான் இருக்குது. இதில் ஒரு கேணி ஒன்று இருக்குது. இந்த கேணி மாடுகள் தண்ணி குடிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது. ஏனெண்டா இதில் பாருங்கோ ஆவுரஞ்சி கல் இருக்குது. சரியா, சரி, இப்படியே இந்த வீதியால் நேர போவோம். இதில் வலம் பக்கம் பாருங்கோ, அம்மா வயல்வெளி எப்படி இருக்குன்னு. உண்மையாக இந்த மழை காலத்தில் நல்ல வடிவாக இருக்குது. யாழ்ப்பாணத்தில் இப்படி ஒரு இடம் இருக்கான்னு நீங்கள் யோசிக்கிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி இடப்பக்கம் பாருங்கோ, வயல்வெளி. அதே மாதிரி இந்த வீதி அமைப்பு பாருங்கோ, பெரிய வாகனங்கள் போய் இரண்டு பக்கமுமே அந்த சக்கரங்கள் பதிந்த இடம், நடுவில் அந்த புல் அழிந்து போகாமல் அப்படியே இருக்குது. அதை விட முச்சக்கர வண்டி போய்த்தான் நடுவில் இருக்கிற கோடு வந்திருக்குமென்று நான் நினைக்கிறேன். சரி, நாங்கள் இப்போ அந்த கோவிலடிக்கு வந்துட்டோம். சரியா, கலையோடை கண்ணகை அம்மன் கோவில். இந்த கோவிலினுடைய தோற்றத்தை பார்ப்போம். இது ஒரு குன்று என்றே சொல்லலாம். இப்போ நிறைய பேர் பார்த்துட்டு மலை என்று சொல்லலாம், சில பேர் குன்று என்று சொல்லலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு குன்றுல அமைந்திருக்கிற கோவில். இந்த கோவிலினுடைய சூழல் தான் இந்த கோவிலுக்கு சிறப்புன்றே சொல்லலாம். இந்த மழை காலத்தில் எப்படி இருக்குன்னு அப்படியே மெதுவாக சுற்றி பாருங்க, எப்படி இருக்குன்னு. பச்சை பசேலண்டு இருக்கு. அடே வயல்வெளி என்றா பச்சை பசேலண்டு தாண்டா இருக்குமென்னு சொல்கிறது விளங்குது.
மற்ற காலத்தில் வந்தால் இந்த பச்சை பசையில் என்று இருக்கிற தன்மையை உங்களால் பார்க்க முடியாது. வேறு வேறு பயிர்கள் செய்வார்கள் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்களா இந்த மாதிரி காலத்தில் இந்த கோவிலை போய் பார்த்து கொண்டு வருவோம், வாங்கோ படியேறி போவோம், கால கழிவு போட்டு போவோம். ஏன்னா இப்படியான கோவில்கள் வந்து ஒரு பக்தி மயத்தை கொடுக்கும். கனகாலத்துக்கு பிறகு வந்திருக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நான் யூடியூப் தளம் தொடங்கி கொஞ்ச காலத்தில் வந்தேன். நான் அதுக்கு பிறகு 3 ஆண்டுக்கு மேலே வரும். அதுக்கு பிறகு இப்போ தான் வந்திருக்கிறேன். இது ஒரு சின்ன கிணறு, கால் கழுவி போட்டு போகிறதுக்கு. அடுத்தது கோவில் பகுதிக்கு போகிறதுக்கு படி அமைப்பு வைக்கப்பட்டதுக்கு. இத்தனை படி இருக்குன்னு என்ன 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 இதில் வரானா 19 படியேறித்தான் நீங்கள் கோவிலினுடைய பிரதான கருவறையை வந்து பார்க்க முடியும். உண்மையிலேயே இந்த கோவிலை பார்க்க பக்திமயமாக இருக்குது. உண்மையாக சொல்கிறேன். அளவான கோவில், வடிவான கோவில், நல்ல சூழலோட நல்லா இருக்குது. இதுதான் கோவிலினுடைய பிரதான கருவறை. சரியா? அப்படியே இந்த கோவிலினுடைய சுற்றுப்பகுதிகள் எப்படி இருக்குன்னு பாருங்கோ. எனக்கு தெரிஞ்சு நான் முதலாக வரும்போது எப்படி பார்த்தேனோ அதே மாதிரியே இருக்கிற மாதிரி தெரியுது. சின்ன சின்ன மாற்றங்களை அவதானிக்க முடியுது. பாருங்க, இந்த குன்று விளிம்பு பகுதிகள் இருக்குது தானே, அந்த பகுதிகளை சுற்றி அப்படியே மரங்கள் தான் நிற்குது. அப்படியே இந்த பக்கம் வாங்கோ, அப்படியே பாருங்க. இந்த குன்றை சுற்றி வயல்வெளி, அதுதான் இந்த கோவிலுக்கு ஒரு பெரும் சிறப்புண்டே சொல்லலாம். அதான் மழை காலத்தில் இந்த இடம் மிகச்சிறப்பு. இப்படி பாருங்கோ, இதுக்குள்ளால வயல்வெளி தெரியுது. சரியா? அதே மாதிரி கோவிலினுடைய பின்பகுதியிலேயும் அதான் மலையினுடைய, அதாவது குன்றினுடைய விளிம்பு பகுதிகளில் அப்படியே மரங்கள் தான் நிற்குது. நல்ல ஒரு காற்றோட்டமான சூழலை உணர முடியுது. இந்த வெக்கைன்றதே இல்லை இந்த பகுதிக்கு வந்த நேரம். மழை நேரம் ஒரு சிறப்பு, மழை நேரம் வெக்க குறைவு தான், சரி. ஆனாலும் சில இடங்களில் வெப்பநிலை மாறுபடுற மாதிரி இருக்கும். வெளியில் ஒரு மாதிரி, கோயிலுக்குள்ளே போக சாதுவான வெக்கை ஒன்று இருக்கும். ஆனால் இது வந்து வெளியாக இருக்கிறதால கோவிலை சுற்றி கட்டடங்கள், மதில்கள் கட்டப்பட்டு ஒரு பூட்டப்பட்ட நிலையை உருவாக்குறத விட இந்த கோவில் வந்து வெளியாக இருக்குது. அதனால் இப்போ சில கோவில்கள் வந்து சுத்தவரை கட்டி கட்டட அமைப்பாலே அந்த கோவில்கள் மாற்றப்பட்டிருக்கிறதால வெளியில் குளிர்மையாக இருந்தாலும் மழையாக இருந்தாலும் உள்ளுக்கு போகும்போது சாதுவான அந்த வெக்கைத்தன்மை இருக்கும். ஆனால் இந்த கோவிலில் அப்படி இல்லை. காரணம் நல்ல வெளியாக இருக்குது. வந்து ஒரு மன நிம்மதியோடு நீங்கள் வணங்கி போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த கோவிலில் இருக்குது. இந்த கோவில் மாதிரி நிறைய கோவில்கள் இருக்குது. கூடுதலாக நான் மட்டக்களப்பையும் பெரிய அளவில் உதாரணம் காட்டுறது. மட்டக்களப்பில் அந்த ஊர் வழிபாட்டு முறைகள் அதிகமாக இருக்குது. கோவில்களை வந்து ஒரு அளவோடையே வச்சு கொள்ளுவார்கள். மட்டக்களப்பில் பெரிய கோவில்களும் இருக்குது. இந்த ஊர் வழிபாடுகள் அங்கே அதிகமாக இருக்குது. அதை விட தென்மராட்சியிலேயும் பாலாவி என்ற ஊருக்கு போய் பாருங்கோ, யாழ்ப்பாணத்தில் இருந்து ஒரு தனிப்பட்டு இருக்கிற ஒரு இடம் மாதிரி, வழிபாட்டு முறையில் அந்த பழமையை இப்போவுமே பின்பற்ற ஒரு இடம் மாதிரி உங்களால் உணர முடியும். நிறைய கோவில்கள் இந்த ஊர் வழிபாட்டு முறையிலேயே இருக்குது. நீங்கள் அப்படி போய் பார்க்க முடியலை என்றாலும் பவனீசன் பாலாவி என்று தேடினா அந்த காணொளிகளை பார்க்கலாம். சரி, இந்த கோவிலும் ஒரு நல்ல அமைதியான சூழலில் நல்லா தான் இருக்குது. இந்த கோவில் சூழலை இசையோட பார்த்து ரசிங்கோ. சரி, நவாலியில் இருக்கிற கலையோடை கண்ணகி அம்மன் கோவில் சூழலுக்கு வந்த நாங்கள் அங்கே இருக்கிற பகுதியை காட்டினாங்க. அங்கே 4 கோவில் இருக்குது. அதே மாதிரி இந்த குன்றில் இருக்கிற கோவிலையும் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். உண்மையிலேயே இந்த சூழல் நல்ல சிறப்பாக இருக்குது. கோவில் அமைந்திருக்கிற அந்த பகுதியாக இருந்தாலும் சரி, அடுத்தது கோவிலை சுற்றி இருக்கிற சூழலாக இருந்தாலும் சரி, நீ மிகச்சிறப்பாக இருக்குது. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்டா, இந்த இடத்துல இருந்து இதில் பாருங்க,
ஒற்றையடி பாதை கொண்டு போகுது இந்த வயலூடாக. இதால் எவ்வளவு வரைக்கும் போக முடியுமோ உந்துருளியில் போய் வர போகிறோம். இந்த காட்சி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சரி, இந்த ஒற்றையடி பாதையால் போங்க, விழுந்து போவோங்க. உந்துருளியில் போகிறது சாத்தியம் இல்லை, அதால் நடந்து போயிடுவோம். வாங்க, இந்த ஒற்றையடி பாதையால் நடந்து தான் போகலாம். நல்ல காலம் நாங்கள் பைக்கில் வராது. இது ஒற்றையடி பாதை இல்லையடா, வரம்படா. இந்த சூழல் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதில் நின்று அந்த கோவில் இருக்கிற இடத்த பாருங்க. இதில் தான் அந்த குன்று இருக்குது பாருங்க. ஆனால் தூரத்தில் நின்று பார்க்க இதுக்குள்ளே கோவில் இருக்கிற மாதிரி தெரியலை. ஆனால் முன் பக்கம் நின்று பார்க்கும்போது தெரியுது. இந்த வயல் பக்கத்தில் நின்று பார்க்க தெரியலை. அருமையான ஒரு இடம் மக்களே. அருமை அருமை. அப்படியே சுத்தி பாருங்க மெதுவா. இப்போ இப்படி ஒரு கலையோட கண்ணகையம்மன் கோவில் இருக்குன்னு, இதுவும் அதுதான் அந்த குன்றுல இருக்கிற கோவில். அப்ப இன்னைக்கு அங்க வந்த நாங்கள். உங்களுடைய ஊர் எது? பரணி. பரணி எட்டாலே. உங்களுடைய பேர்? தங்கராயா. எங்க எவ்வளவு காலம் இருக்கிறீங்க? நான் இப்போ அந்த ஒரு வருஷம் விஷயம் இருந்து நாங்கள் பட்டு அடிவாட்டில் வந்த பட்டு வாயிலுக்கு மேனேஜ் செய்து போய் செல் அடிச்சு ஆஸ்பத்திரியில் கொடுத்து வந்து நான் படிக்கணும். ஒருத்தன் கொண்டு பட்டதா இல்லை அந்த பீஸ் வந்து இதுக்குள்ள வந்து விட்டுது. இல்லை சின்ன அதை பிரிச்சு விட்டு கிடந்தது. எந்த இடத்துல உங்களுடைய மனைவிக்கு கொண்டு பட்டது? நந்தி கடலுக்கு பட்டது. நந்தி கடலுக்கு. நந்தி கடலுக்கு நீங்க தாண்டி போக அங்கால பூர்வக்கு முல்லைத்தீவுக்கு போறோம். இல்லை ஆமீன கட்டுப்பாட்டு பூர்வக்கு 75 பேராயில போனது. சரி, அதில் பார்க்க முடியும் தான் பட்டது பீஸ். உங்களுடைய மகனுக்கும் பட்டதா? மகனுக்கு எதுல தான் தாக்கி இதுக்குள்ள. சரி, உங்களுடைய மனைவிக்கு அந்த இடத்துல கொண்டு பட்டுருது. அதே இடத்துல இறந்துட்டாவா? அப்போ அப்படியும் கொண்டு ஆஸ்பத்திரி முடியும் அப்படி இருக்கும். ஆஸ்பத்திரி அரசடிக்கு சந்திக்க. சரி, அது மட்டும் தோளில் விட்டு கொண்டு வந்தவன் மகன். சரி, அந்த காட்டு குளிச்சுட்டு தேடி போனேன். ஒரு நாள் 10 கையை காடி நந்தி 10 காடி சின்ன சின்ன 10 கையில் நான் போனேன். நல்ல அம்மாவுக்கு பீஸ் பண்ணிட்டு ஆஸ்பத்திரியில் கூட நாம அங்கே போய் வச்சு நாங்கள் செஞ்சு சங்கம் ஏற்ற போகிறோம். குடும்ப காட்டோட ஐஸ்கில் கொண்டு வாங்க. நாம கொண்டு வர இந்த தங்கக்காரையும் இருந்தவா கொண்டு வர 5 வச்சுக்கல் போட்டுது. நாங்கள் இங்கே அதுக்காக கிடக்கண்டே. நாங்கள் அங்கே போய் பார்த்தால் எந்த பொடியை பார்க்குறாங்க. உங்களோட தனியாக உங்களுடைய உடல் மட்டும் தார சூழ்நிலையும் அப்போ இல்லை தானே? என்ன எடுக்கலையா? அவங்க இழுத்துட்டு மணலுக்கான போட்டுறது எவ்வளவு இல்லை மொத்தம் ஆஸ்பத்திரி பக்கத்துல. பக்கத்துல தரையிலேயே கொண்டே போட்டாச்சு. ஏன்னா அதுக்கு பொடி இது இல்லை. அது 3000 பொடிக்கிட்ட. ஐயோ, அப்ப அப்படி இருந்ததா? பீஸ் போட்டு தான் எல்லாம் செத்துது. உங்களுடைய மனைவியினுடைய உடல் புதைச்ச இடமுங்க அதான் நந்தி கடலுக்கும் இந்த கடலுக்கும் நடுக்குள்ள ஒரு அதிலே அரசன் தடி கொண்டே வச்சு எல்லாரும் வச்சு நட்டு கிடந்தது. நாங்கள் முன்ன தாக்கி ஆற்று மனையில் விட்டு கிடந்துட்டே இல்லாத அப்படி 4-5 ரூபா விட்டு டியூஷன் அவ்வளோ தாட்டத்தில் தாட்டுறாங்க. தாட்டு மணி அரசன் தடி தாட்டி விட்டது. காயத்து நாங்கள் பார்க்கல. இங்கே மேனேஜ் இல்லையா தட்டி கொண்டு போய் தானே மேனேஜ் வச்சு கொண்டு வந்தோம். கடற்கரையில் நின்று கூட எத்தனை நேரம் குடிச்சேன் இல்லை பாப்போம். கொஞ்சம் கொஞ்சம் இங்கே இருந்து அங்கே போனியால் இருந்து இங்கே பழத்தை ஒதுக்கிட்டு அங்கே அடக்கி வச்சுருந்தவங்க இவ்வளோ பேர் செத்துருக்குங்க. செட்டிலத்துக்கு உண்டே வச்சிருந்து கொஞ்சம் பேர் செத்துவாங்க. செத்துறாக்கள். எத்தனை பிள்ளைகள் உங்களுக்கு? 2 படிங்க. எங்கே இருக்கீங்க? போட்டு பிராஞ்சு தண்ணி சூசில். அப்போ இப்போ தங்கச்சியோட இருக்கிறீங்க? பொம்பளை பிள்ளை இருக்கணும். அதோட கட்டின மனுஷன் இருக்கணும். ஆனால் தங்கச்சி பாசம் தானே? தங்கச்சி பாசமாக வச்சிருக்கேன். ஆனால் எதுக்கும் நீங்கள் சொல்கிற மாதிரி மனைவியோ பெண் பிள்ளையோ இருக்கிற மாதிரி வராது தான். பிடிங்களா காசு கூடுவாங்க சிலவுக்கு. சரி ஐயா, நன்றி நன்றி நன்றி.
மிக்க நன்றி ஐயா. சரி, இது பதிவிடலாம் தானே? ஓ சரி ஐயா, சரி சரி. சரி போட்டுவாங்க. அந்த குன்றில் இருக்கிற கோவிலை பார்த்துட்டு வரும்போது அந்த பகுதியில் ஒரு ஐயா இருந்தவர். அந்த ஐயாவோட கதைச்சேன் நான். சில இடங்களில் நான் கேட்குற கேள்வி கேட்கும்போது, என்ன தம்பி உங்களுக்கு முள்ளிவாய்க்காலில் நடந்தது தெரியாதா, அப்படியா இப்படியான்னு நிறைய பேர் சொல்லலாம். அது எங்களுக்கு தெரிந்தாலும் அந்த சந்தர்ப்பத்தில் அனுபவ ரீதியாக இருந்தவர்கள்ட்ட அந்த கருத்துக்களை கேட்கும்போது, அந்த சம்பவங்கள் பற்றி கேட்கும்போது தான் இல்லை இப்படியெல்லாம் நடந்திருக்காதுன்னு சில பேர் இப்போவும் முட்டாள்தனமாக கதைச்சு கொண்டிருக்கலாம். அப்படியானவர்களுக்கு உண்மைகள் வெளியில் தெரிய வரும். அதனால தான் ஐயாவோட கதைக்கும் போது சில கேள்விகளை கேட்டு நான். சரி மக்களே, இன்றைய நாளில் இந்த இடத்துக்கு வந்து இந்த கோவில் பகுதியையும் இந்த சூழலையும் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். இந்த காணொளி பற்றி உங்களுடைய கருத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுவரை பவனீசன் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணி பட்டன் பெல் ஐக்கானை அழுத்தி இணைந்திருங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு காணொளியும் உங்களை வந்து சேரும். சூரியன் ஒரு பக்கம் கண்ணுக்கு குத்துது, சரியா? அடுத்தது முளை போட்டு தலையெல்லாம் அப்படி அங்கேயும் இங்கேயும் பார்த்து கொண்டு நிற்குது. எப்படியும் பார்க்க நீங்கள் என்னடா இது என்று யோசிப்பீங்களா? நான் இந்த இடத்த நின்று பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். சூரியன் கண்ணுக்கு குத்தி கண்ணை இப்படி மூட வேண்டியதாக இருக்குது. இதே மாதிரி நீங்கள் ஏதாவது இடத்தை எங்களுக்கு அறிமுகப்படுத்தினா நாங்கள் அடுத்தடுத்த காணொளிகளில் அந்த இடங்களை காட்டுறோம். நன்றி, வணக்கம்.